அப்படியே அடிச்சு பிடிச்சி இன்னைக்கு டேல வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு பிளேஸுக்கு வந்துட்டோம். Day 8 in Leh-Ladakh trip. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம நைட்டு வந்து பார்த்துருப்போம். அந்த கொஞ்சம் முன்னாடியே வந்து டிஸ்கிட் பக்கமே ஸ்டே போட்டோம். நீங்கள் டிஸ்கிட் தாண்டி கொஞ்சம், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேங்காங் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. போகிற ரூட் வந்து கொஞ்சம் சரியில்லை, வாட்டர் கிராசிங்கெல்லாம் இருக்குது. அதனால் நைட்டு வந்து ட்ரைவ் பண்ணுறது குறைச்சிட்டேன் கைஸ். ஸோ நைட்டு வந்து ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே ஸ்டே போட்டோம். இப்போ காலையில் எழுந்திரிச்சு டுவர்ட்ஸ் பேங்காங் அண்ட் ஹன்லே வந்து புஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:30 அண்ட் ஆக்சுவலாக வந்து ஒரு 5க்குள்ளே மேக்ஸிமம் 5 கிளம்பிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு கடைசியில் அப்படி இப்படின்னு ஆகி 7:30க்கு வந்து நின்றுருக்குது. ஸோ இப்போ தான் கிளம்பியிருக்கோம். இனி இங்கேருந்து அப்படியே நம்ம கிளம்பி போய் நம்ம பேங்காங் லேக்கை விசிட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தேட் ஹன்லேக்கு எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகலாம். ஓகேங்களா? ஏன்னா இது நம்ம முடிவு பண்ணுற விஷயம் இல்லை. சிச்சுவேஷன்ஸ் மேபி இல்லை, சிச்சுவேஷன் ஷுட் டேக் திஸ் டிசிஷன். அதனால் வந்து நம்ம போவோம், கொண்டே இருப்போம். வெல்கம் எவ்ரிபடி. நம்ம ரியலான கண்டென்ட்டை பாருங்கள். அண்டு யாரும் வந்து எந்த விதத்துலையும் போஸ்ட் பண்ண பழக்கிறீங்க. ஸோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் 4 பேருக்கு சொல்லுங்கள். பிகாஸ் என்ன அப்படின்னா லே லடாக் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா பிளேசஸ் வந்து நிறையா பேர் விசிட் பண்ணாத பிளேசஸ் எல்லாத்தையுமே போகிறோம். ஸோ அது வந்து நிறையா பேருக்கு நல்லா ரீச் ஆகும். நம்ம நார்மலாக வந்து ரியலாக பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்காக தான். அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் கண்டென்ட்டாக போட்டுருக்கேன். ஓகேங்களா கைஸ்? சரி வாங்க அப்படியே போவோம். போய் இங்கே டிஸ்கிட்டில் அந்த கல் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? நான் ஃபஸ்ட் அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலான்னு இருக்காங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே ரிட்டர்ன் பண்ண வேண்டியதான். எப்படியோ ஒரு பிரிட்ஜை கண்டுபிடிச்சி பேங்காங்க்கு ரூட்டு பிடிச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஆஃப் ரோடாக இறங்குது. இங்கே பாருங்க, பேங்காங் லேக்கு போகிற ரூட்டு. அப்பா ஆக்சுவலாக ரூட்டே இல்லை கைஸ். எப்பா சாமி, என்னடா அது?
தூக்குறோம். கால் மாட்டிக்கிச்சு, தூக்கு. இல்ல 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 இருங்க ப்ரோ. இருங்க ப்ரோ, இருங்க இருங்க இருங்க. ப்ரோ பார்த்து 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 வரட்டா? காய்ஸ், ரொம்ப பெரிய வாட்டர் கிராஸ் காய்ஸ். ப்ரோ ப்ரோ கால் ஊனியே போங்க, கால் ஊனியே போங்க. காய்ஸ், இப்போ கிராஸ் பண்ண வாட்டர் பார்த்தீங்களா? அப்பா செம்ம பெருசு, இது ரொம்ப டிஃபிகல்ட் ஆக்கிடுச்சு.
மாதிரி தான் லைனாக இருக்குமாம்மா இன்னும் வழியில் குறைச்சி. வேற பேக் வேற நகர்ந்து முன்னாடி வந்துட்டே இருக்குது, போடுறதுக்கே இல்லை. கைஸ், பேங்காங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 57 கிலோமீட்டர் இருக்குது. செக் போஸ்ட்லேருந்து ரைட்டு கட்டாயம் வேணாம் வந்திருக்கோம். நிறைய வாட்டர் கிராஸு, அதனால ஃபுல்லாக இன்ஸ்டா 360 நாங்கள் கேமராலாம் வச்சு பயங்கரமாக எடுத்துகிட்டு அப்படியே பேங்காங் போயிட்டுருக்கோம். ஸோ ரோடு வந்து பாருங்க நல்லா இருக்கு. பேங்காங் டிஎஸ்ஓ 57 கிலோமீட்டர். பாருங்க, ஸோ ரோடு ஃபுல்லாகவே தண்ணி தான். கைஸ் கடுக்கட்டு இருக்கு கைஸ். ஓகே ப்ரோ. கைஸ் நல்லா தண்ணி கடுன்னு இருக்கு. கால் வச்சிடக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன், ஏன்னா ஃப்ரோசன் கண்டிஷனில் இருக்கு கைஸ். பாருங்களேன், வேற ரகம். இந்த மாதிரி வாட்டர் கிராஸ் எல்லாம் ஐயோ உள்ளெல்லாம் தண்ணி ஆயிடுச்சாட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது நம்ம ஷூ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ அதில் ஒரு லெவல் வரைக்கும் தண்ணி வருங்க. ஆனால் தண்ணியோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்போது கேப் வழியாக தண்ணி மேலே ஏறிடும். ஸோ அந்த வெல்க்ரோ கேப் வழியாக அது ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா இது கொஞ்சம் டீப்பராக தான் இருக்குது. இந்த லைட்டாக சாண்டியான வாட்டருமே அழகாக மெர்ஜ் ஆகுது. தெரியுதா உங்களுக்கு? நான் நிறுத்தி காட்டுறேன். அங்கே பாருங்க. ஸோ இது வந்து அந்த சொன்ன சாண்டியான வாட்ரு, அந்த பக்கம் ஒரு பியூராக வாட்ரு, ரெண்டும் அந்த இடத்துல மெர்ஜ் ஆகுது பாருங்க. ஸோ அதாவது ரெண்டும் செப்பரேட்டாக தெரியுது. ஸோ நம்மளும் ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ்குள்ளே ஜாயின் பண்ண மாதிரி இப்போ ஒரு ஃபீலு செம்மையாக இருக்குது கைஸ். இந்த இடத்த கால சொன்னது பாருங்க, ஃபுல்லாகவே கேம்ப் தான், நல்லா ஆர்மி கேம்ப் தான். ஸோ மற்ற இடத்துல பார்த்த கேம்பை விட இது கொஞ்சம் ஹேப்பனிங்காக இருக்குது. இங்கே நிறையா பேர் இருக்கிற மாதிரி, நிறையா இது
என்ன ஒரு ஆக்டிவிட்டியோட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இது எதனால தெரியுமா இங்கே இவ்வளோ? ஏன்னா நம்ம லிட்ரலி சைனா பார்டர் கிட்ட வந்தாச்சு. ஸோ அதனால தான். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்காங் லேக் இருக்குங்களா, பேங்காங் லேக்கு கொஞ்சம் தூரம் தான் சைனா பார்டருக்கு. ஓ, திஸ் அ ரூல். ரூல் இஸ் அ ரூல். ஆல்வேஸ் ரூல் இஸ் அ ரூல். Clean Ladakh campaign. வேற லெவல். Pangong TSO left side 40 km. Changla Leh. பாட்டி பாட்டி இல்ல பாட்டி வந்துருக்காங்க ப்ரோ. ஒரு செக் போஸ்ட்டில் சைன் மட்டும் போட்டு நான் அப்படியே கிளம்பியாச்சு காய்ஸ். பேங்காங்ல போய் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டரும் என்னும் தான் இருக்கும். ஸோ நம்ம ரீச் ஆகலாம் ஒரு 1 to 1:15 or 1:30 அதுக்குள்ளே வந்து ரீச் ஆகலாம். ரோடு நல்லா நீட்டாக தான் இருக்குது. போயிடுவோன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேங்காங்கில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸு கிளிப்பிங்ஸ் அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஏதோ ஃபுட்டுக்கு சாப்பிட்டு ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறது தான். மேபி அது எப்போ கிளம்பி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அன்னையில் வந்து ஸ்டே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பிளான் இருக்குது. பட் வி டோன்ட் நோ அதுக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். ஏன்னா ரோடு இதே மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹன்லே போயிடலாம் டேம் ஷோ. ஏன்னா இது ரோடு பக்காவாக இருக்குது இங்கே. ஆனால் இதுக்கு முன்னாடி இன்னும் வந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ சாமி பார்த்துருப்பீங்களே நீங்களே எவ்வளோ வாட்டர் கிராஸ்னு. ஸோ தட்ஸ் வை அப்படியே போயிட்டே இருக்கேன் கைஸ். நான் அப்படியே போயிட்டு லேக் வந்ததும் நான் உங்களுக்கு பக்காவாக வியூவை காட்டுறேன். ஓகேவா? Guys, Pangong TSO, you know, 8 kilometer. பாருங்க மண் புயல். See this Pangong Lake. இங்க பாருங்க. வாவ், பேங்காங் லேக் பாருங்க கைஸ். பேங்காங் லேக் பாருங்க. Wow, the national flag of India and the Pangong Lake. அடேங்க அப்பா, தரமா இருக்குங்க. ஸோ இந்தியாவையும் சைனாவையும் கனெக்ட் பண்ற ஒரே விஷயம், ரெண்டையும் மிங்கிளாக்குற ஒரு விஷயம், இட்ஸ் பேங்காங் லேக்.
சாமி. சூப்பராக இருக்குது கைஸ். இது வேற லெவல். பாருங்க, டக்கரு. வா, பாருங்களேன் தண்ணியோட அந்த கிளாரிட்டியா. வா, ப்ளூ கலர்ல இருக்குது. அப்படியே அடிச்சு பிடிச்சி இன்னைக்கு டேல வந்து பார்த்தீங்கன்னா செம்மையான பிளேஸுக்கு வந்துட்டோம். ஒரு கலர் பாருங்களேன், அப்படியே ருத்ராஜ் கொட்டு பாசி இது மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. ஃபோட்டோஸும் எடுத்து கொடுப்பாங்களாட்டிருக்கு. இங்கேயே ஃபோட்டோஸ் எடுத்து பிரிண்ட் பண்ணுறதா தெரில. பாருங்க பேங்காங் லைட் லைட்டாக உள்ள இருக்கோப்பா. ஷூ கொஞ்சம் கழுவிட்டு நான் கோல்டு வாட்டரில் ஒன்றும் இறங்குவோம். பசங்களாம் அங்கே இருக்காங்க. செம்மையாக இருக்குது.